ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம டிஆர்பி யூனிட் 1லேருந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிற சாப்டர்லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா இண்டஸ்ட்ரி, ட்ரேட் அண்டு காமர்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம சில 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரினா என்ன, ட்ரேட்னா என்ன, காமர்ஸ்னா என்னங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக் ரிலேட்டடான 1 மார்க்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னா தமிழில் தொழிற்சாலை சொல்லுவாங்க. ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா தொழிற்சாலை, இங்கிலீஷில் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இண்டஸ்ட்ரிங்கிறது என்னென்னா எக்கனாமிக், பணம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி செய்யக்கூடாது. பொருளை உற்பத்தி செஞ்சு அது சேல்ஸ் பண்ணுறது மூலமாக லாபம் ஏர்ன் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோன்னா தொழிற்சாலைன்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ், ஏதாவது கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி அதன் மூலமாக ப்ராஃபிட் பண்ணுறதா என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸை 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ், செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ், டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னென்னா அக்ரிகல்ச்சர், ஃபிஷ்ஷிங், மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ். 1 மார்க்கில் கேட்பாங்க அக்ரிகல்ச்சர் என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம எதுக்கு ஆன்சர் எழுதணும், ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ்னு எழுதணும். அடுத்தது செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். செகண்டரி இண்டஸ்ட்ரீஸுங்கிறது எது இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னா மேனுஃபேக்சரியும் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பில்டிங் கட்டுறது, பாலம் கட்டுறது, ஏதாவது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்கிறது, இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடானது. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறோம். அப்புறம் தேர்ட் ஒன் டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது எது இன்க்ளூட் பண்ணுன்னா சர்வீஸ் இன்க்ளூடட். டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் இப்போ டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் எதை இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷனில் கேட்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ். அப்போ நீங்கள் இதில் எது எழுதணும்னா சர்வீஸ் ரிலேட்டடானதை இந்த டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ்னு எழுதணும். ஸோ சர்வீஸ் அப்படின்னா எந்த மாதிரி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். ஸோ 3 வகையான இண்டஸ்ட்ரீஸ். ஒன்று ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ், அடுத்தது செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ், 3வது டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது ட்ரேட். ட்ரேட் அப்படின்னா என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ். ட்ரேட் அப்படின்னா ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா ட்ரேடுன்னு சொல்கிறோம். ட்ரேட் இன்வால்வ்ஸ் பையிங், செல்லிங் ஆர் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ், ஃபர்ம், கண்ட்ரிஸ். இது யார் கூட வேணாலும் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் மாற்றி பொருளை பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிக்கலாம். ஃபர்ம்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிக்கலாம். கண்ட்ரி டு கண்ட்ரி பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னு சொல்கிறோன்னா ட்ரேடுன்னு சொல்கிறோம். ஸோ ட்ரேடுங்கிறது தமிழ் வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ட்ரேட் இன்டர்னல் ட்ரேட், எக்ஸ்டர்னல் ட்ரேடுன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்னல் ட்ரேடில் ட்ரேட் அப்படின்னா இன்டர்னல் ட்ரேட்னா என்னென்னா உள்நாட்டு வியாபாரம் சொல்கிறது. பையிங் அண்ட் செல்லிங் வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே செஞ்சாங்க அப்படின்னா அது இன்டர்னல் ட்ரேட். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் 2 பேருமே, பையரும் செல்லரும் 2மே ஒரே கண்ட்ரி, பிலாங்ஸ் டு த சேம் கண்ட்ரி. 2 பேருமே ஒரே கண்ட்ரியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. பையிங் அண்ட் செல்லிங் வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இன்டர்னல் ட்ரேடு. எக்ஸ்டர்னல் ட்ரேடுங்கிறது கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ரேடிங் அதாவது ட்ரேடிங்கிறது பையிங் அண்ட் செல்லிங் கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ரேடிங் பண்ணாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் நடுவில் இருக்கக்கூடிய ட்ரேடிங்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எக்ஸ்டர்னல் ட்ரேடுன்னு சொல்கிறோம். ஸோ இன்டர்னல் ட்ரேடு, எக்ஸ்டர்னல் ட்ரேடு. எக்ஸ்டர்னல் ட்ரேடை 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் ட்ரேடு, இம்போர்ட் ட்ரேடு, இன்ட்ரபார்ட் ட்ரேடு. ஸோ இன்டர்னல் ட்ரேடு ஹோல்சேல் ட்ரேடு, ரீட்டைல் ட்ரேடு வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே இருக்கும்போது நம்ம இதில் என்ன இன்க்ளூட் ஆகும்னா ஹோல்சேல் ட்ரேடும் ரீட்டைல் ட்ரேடும் இன்க்ளூட் ஆகும். அடுத்தது தேர்ட் ஒன் காமர்ஸ். காமர்ஸ் அப்படின்னா என்னென்னா வணிகம் அப்படின்னு தான் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் என்கம்பஸஸ் ஆல் த ஆக்டிவிட்டிஸ். ஸோ காமர்ஸுங்கிறது எல்லா ஆக்டிவிட்டீஸும் இன்க்ளூட் பண்ண தான் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா தீஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ்ட் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான எல்லா ஆக்டிவிட்டீஸும் இன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணலேருந்து கஸ்டமர் கைக்கு வர வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டீஸும் எதுக்குள்ளே தான் வரும் அப்படின்னா காமர்ஸ்குள்ளே தான் வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த ஃபைனல் கன்சியூமர்ஸ் இல்லாட்டி அல்டிமேட் கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன ட்ரேட், ஆக்சிலரிஸ் டு ட்ரேட் அப்படின்னா எய்ட்ஸ் டு ட்ரேட். இந்த
காமர்ஸ்க்குள்ளே என்னென்ன வந்து எய்ட்ஸ் டு ட்ரேட் எதெல்லாம் வியாபாரத்துக்கு எதெல்லாம் உதவியாக இருக்குது, எய்ட்ஸ் டு ட்ரேட்னா எதெல்லாம் வியாபாரத்துக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், வேர்ஹவுஸ், இன்சூரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ காமர்ஸுங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் ப்ரொடக்ஷன் ஆன பொருளை வந்து ப்ரொடக்ஷன் செஞ்சதுலேருந்து கன்சியூமர் கையில் போய் ரீச் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா காமர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எல்லாமே ரொம்ப ஈஸியான டாபிக் தான். 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் சாப்டர்லேயே இது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர்லேயே இது எல்லாமே இருக்குது. நீங்கள் அது படிச்சிங்கனாவே போதும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம சில அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு பார்க்குறோம் வித் ஆன்சரோட. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் a நாட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம 3 வகையான இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ், செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ், டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். பேங்கிங்கிறது இது வந்து சர்வீசஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ இதில் வித்தியாசமாக இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஸோ கரெக்ட் ஆன்சர் எதுன்னு கேட்டால் நாட் ஏ டைப் ஆஃப், இதில் எது இண்டஸ்ட்ரி கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பேங்கிங். நெக்ஸ்ட் ஒன் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ட்ரேட் இஸ் டு. ட்ரேடிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸு, காமர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ். அப்போ ட்ரேடுங்கிறது என்ன சொன்னேன், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ். ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் கூட்ஸ், பையிங் அண்ட் செல்லிங் கூட்ஸ், ப்ரொவைட் சர்வீசஸ், ஸ்டோர் கூட்ஸ். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன, பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் காமர்ஸ் இன்வால்வ்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் ஃபெசிலிட்டேட். காமர்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இன்வால்வ்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, எதுக்காக அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ், பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கா, இல்லை பொருளை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கா, இல்லை பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறதுக்கா, இல்லை ஷேர்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா காமர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எதுக்காக அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது நான் சொன்னேன்ல ப்ரொடக்ஷன்லேருந்து கன்சியூமர்ஸ் வரைக்கும் பொருள் போய் ரீச் ஆகிறதுக்காக நடுவில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் பண்ணதான் என்னன்னு சொன்னேன்னா காமர்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா பி, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆக்சிலரி ஆஃப் ட்ரேட். ட்ரேடுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆக்சிலரிஸ், உதவியாக இருக்கக்கூடிய என்னென்ன உதவியாக இருக்கக்கூடிய ஆக்சிலரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைனிங், பேங்கிங், மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் மைனிங், மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே இண்டஸ்ட்ரீஸில் தான் வரும். ஸோ ட்ரேடில் வரக்கூடியது எதுனா பேங்கிங். பேங்கிங் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு கன்சியூமருக்கு போய் ரீச் ஆகி மறுபடியும் பணம் வரதுக்குள்ளே கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் ப்ரொடியூசர் என்ன பண்ணாமல் இருக்க முடியாது, ப்ரொடக்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த பிட்வீன் கேப்பில் பொருள் போய் சேல்ஸ் ஆகி பணம் வந்து ப்ரொடியூசருக்கு வர வரைக்கும் இந்த மிடில் ஆஃப் த டைமில் பேங்கிங் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதனால தான் இதை வந்து ஆக்சிலரி டு ட்ரேடுன்னு சொல்கிறோம். ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன் என்ன, பேங்கிங். பிரைமரி இண்டஸ்ட்ரி இஸ் கன்சர்ன்ட் வித். பிரைமரி இண்டஸ்ட்ரி எதை வந்து கன்சர்ன் பண்ணுது அப்படின்னா ப்ராசஸிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், மேனுஃபேக்சரிங் கூட்ஸ், எக்ஸ்ட்ராக்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ப்ரொவைடிங் சர்வீசஸ். ஸோ பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ் எது கன்சர்ன் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸ். நான் சொன்னல மைனிங், இது எல்லாமே நேச்சுரல் ரிலேட்டடான இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிரைமரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். விச் ட்ரேட் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த பவுண்டரிஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி. வித்தின் த பவுண்டரிஸ், அதாவது வித்தின் த கண்ட்ரி கூட செய்யக்கூடிய ட்ரேடுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி இன்டர்னல் ட்ரேட், எக்ஸ்டர்னல் ட்ரேட் சொன்னேன். ஸோ அதுதான் இங்கே ஆன்சர். எக்ஸ்டர்னல் ட்ரேட், இன்டர்னல் ட்ரேட், எக்ஸ்போர்ட் ட்ரேட், இம்போர்ட் ட்ரேட். ஸோ இம்போர்ட் ட்ரேடும் எக்ஸ்போர்ட் ட்ரேடும் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ட்ரேடோட பிரான்ச்சஸ், டைப்ஸ். ஸோ இப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து இன்டர்னல் ட்ரேட். வித்தின் த பவுண்டரிஸ் அப்படின்னாவே அது வந்து இன்டர்னல் ட்ரேடு. த ஆக்ட் ஆஃப் செல்லிங் கூட்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ் இஸ் known as. த ஆக்ட் ஆஃப் செல்லிங் கூட்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ்க்கு நம்ம பொருளை வந்து கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறோம். செல்லிங் அப்படின்னாவே அது எக்ஸ்போர்ட் ட்ரேட். செல்லிங்னா நம்ம கண்ட்ரியில் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு நம்ம பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்போது நம்ம பொருளை வந்து எங்கே விற்கிறோன்னா வெளிநாட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா எக்ஸ்போர்ட் ட்ரேடு. நம்ம கண்ட்ரியோட பொருளை வெளிநாட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்போர்ட் ட்ரேடுன்னு சொல்கிறோம். ஸோ செல்லிங்னாவே எக்ஸ்போர்ட் ட்ரேட் தான்.
இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இம்போர்ட் ட்ரேட், எக்ஸ்போர்ட் ட்ரேட், என்டர்பார்ட் ட்ரேட், இன்டர்னல் ட்ரேட். ஸோ கரெக்ட் ஆன்சர் எக்ஸ்போர்ட் ட்ரேட். விச் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி கவர்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ்? எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரா மெட்டீரியல்ஸை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரைமரினா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் செய்யக்கூடியது, டெரிட்டரி சர்வீஸ் ஓரியன்ட் இருக்கக்கூடியது, செகண்டரி தான் மேனுஃபேக்சரிங்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடியது. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆங்சிலரிஸ். ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஒன் என்டர்பார்ட் ட்ரேட். என்டர்பார்ட் ட்ரேட்னா என்ன? பையிங் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி அண்ட் செல்லிங் தம் அனதர் வித்தவுட் மாடிஃபிகேஷன். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் ஒரு கண்ட்ரிலேருந்து பொருளை வாங்கி இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பையிங் கூட்ஸ் வித்தின் த கண்ட்ரி, ஒரு கண்ட்ரிக்குள்ளேருந்து பொருளை வாங்குறது. அப்புறம் செல்லிங் கூட்ஸ் டு கன்சியூமர்ஸ். அப்புறம் நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், பையிங் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி அண்ட் செல்லிங் தம் இன் அனதர் வித்தவுட் ஒரு கண்ட்ரிலேருந்து வாங்கி இன்னொரு கண்ட்ரிக்கு ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா என்டர்பார்ட் ட்ரேடுன்னு சொல்கிறோம். த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் காமர்ஸ் இஸ், காமர்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸா, ஏர்னிங் ப்ராஃபிட்டா, ஃபெசிலிட்டேட் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸா, இல்லை மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். பொருளை வந்து ஒரு இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா காமர்ஸ்ன்னு படிச்சிருக்கிறோம். ஸோ இது எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸை இதுக்கான கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம். இந்த 1 மார்க்ஸ் உங்களுடைய டிஆர்பி ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணுனாலும் நான் இனி வர அப்கமிங் வீடியோஸ்லேயும் சேஞ்சஸ் பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.